இந்த அனைத்து நல்ல உள்ளவங்களுக்கும் வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா தமிழக அரசுக்கிட்டேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் வந்துருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா சத்ரு திட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேலைவாய்ப்பு வந்திருக்குது. அது எப்படி அப்ளை பண்ணலாம், அப்ளிகேஷன்லாம் எங்கெங்கே கிடைக்கும், எப்படிலாம் அப்ளை பண்ணலான்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் உங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பார்த்திங்கன்னா விண்ணப்பிக்கிறதுக்கான தேதி எல்லாமே இந்த வீடியோவில் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக எண்டு வரைக்கும் பார்த்திங்களாவே உங்களுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லாமே தெளிவாக புரியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு வேலையை விண்ணப்பிக்கிறதுக்கு நிறைய டவுட்ஸ் எல்லாமே கேட்குறீங்க, எல்லாமே இந்த வீடியோவில் தெளிவாக உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதேமாதிரி பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு புது விவசாயம் இருந்தீங்களா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது போன்ற சத்துணவு வேலை, அங்கன்வாடி வேலை, இது போன்ற நிறைய வேலை வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக கிடைக்கும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன்று வரும். பெல் சிம்பில் மட்டும் கிளிக் பண்ணி வைங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழக அரசு வந்து பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கான காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா 2025 எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அனௌன்ஸ் பண்ணுற எல்லாமே வந்திருக்கு. அதை பற்றி தான் நாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சத்துணவு அமைப்பாளர், சமையல் உதவியாளர் போன்ற காலி பணியிடங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிரப்புவதற்கு புதுசாக வந்து பார்த்திங்கன்னா ஆள் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளோ வேகன்சிக்குது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வாங்க பார்க்கலாம். மாவட்டம் காலியிடங்கள்னு சொல்லி கொடுத்துருக்காங்கன்னா பாருங்கள். செங்கல் மாவட்டத்தில் 265, கிருஷ்ணகிரியில் 1051 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. திருவண்ணாமலையில் 509, இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லா மாவட்டத்துக்குமே வேகன்சி இருக்குது. எல்லாமே நான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷோ பண்ணுறேன், எல்லாமே பார்த்துங்க. உங்களுடைய மாவட்டத்துக்கு எத்தனை வேகன்சி இருக்குதுன்னு நல்லா பார்த்துக்குங்க. கிருஷ்ணகிரியும் திருநெல்வேலியும் தான் 1051 வேகன்சி, அதிக வேகன்சி. அதே மாதிரி கள்ளக்குறிச்சி, ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு வேகன்சியுமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. விழுப்புரமும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. சேலத்தில் தான் ஹை லெவலில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 1570 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் வேகன்சி எல்லாம் மாவட்டம் வரையாக பார்த்துருப்பீங்க. எப்படி விண்ணப்பிக்கலாம், என்னென்ன கல்வி தகுதுன்னு சொல்லி எல்லாமே பார்க்கலாம். வயது வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 31/8/2024 வந்து பார்த்திங்கன்னா கொண்டு கணக்கிடப்படும் சொல்லியிருக்காங்க. சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் மற்றும் அதிகபட்ச வயது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 40 வயசுக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பழங்குடியினர் மட்டும் 18லேருந்து 40 வயசுக்குள்ளன்னு சொல்லியிருக்காங்க. விதவை மற்றும் கணவரால் கைவிடப்பட்டவர் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா 20லேருந்து 40 வயசுக்கு வரைக்கும் இருக்கிறீங்க அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. மாற்றுத்திறனாளி மட்டும் 43 வயசுன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி சமையல் உதவியாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 21லேருந்து 40 இயர்ஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி வைஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செக் பண்ணிங்க, நான் ஷோ பண்ணுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கல்வி தகுதி என்ன கேட்டிருக்காங்கன்னா சத்துணவு அமைப்பாளருக்கு வந்து பார்த்திங்கன்னா பொது பிரிவினருக்கு வந்து 10th தான் கேட்டிருக்காங்க. பழங்குடியினருக்கு வந்து பார்த்திங்கன்னா 8ஆம் வகுப்பு தேர்ச்சி தோல்வின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் நீ பாஸ் பண்ணியிருந்தாலும் ஃபெயிலாக இருந்தாலும் எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. சமையல் உதவியாளர் பதவிக்கான கல்வி தகுதி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5ஆம் வகுப்பு தான், மினிமம் 5ஆம் வகுப்பு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா பழங்குடியினர் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருந்தாவே போதும் சொல்லியிருக்காங்க. தேர்வு செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தகுதியான நபர் வந்து பார்த்திங்கன்னா கூப்பிட்டு உங்களுக்கு இன்டர்வியூ மூலியம் தான் எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்முக தேர்வு மூலம் பணிக்கு வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே அது மூலியம் தான் அனுப்பப்படும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கான சத்துணவு அமைப்பாளருக்கான விண்ணப்ப படிவம் இருக்குது. ஆனால் எப்படி அப்ளை பண்ணலான்னு பார்க்கலாம். சத்துணவு சமையலர், உதவி சமையல் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாவட்டம் வாரியாக வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பம் இருக்குது. எல்லாமே உங்களுடைய மாவட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்ணலாம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நான் தனித்தனியாக வீடியோ வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த மாவட்டத்துக்கு போடுறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா இது போன்ற தகவலாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனே அப்டேட் ஆகும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி உங்கள்கிட்ட இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்பு, டெலிகிராம் குரூப்பு, ஃபேஸ்புக்கு எல்லாத்துலேயுமே ஷேர் பண்ணி விடுங்க. எல்லாத்துக்குமே தெரியட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.